வணக்கம் ராதிகா. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை ராம் நகர் பகுதியை சேர்ந்தவர்கள் அரசு ஊழியர்களான வேதமாணிக்கம், ரெஜினா மேரி தம்பதியினர். இவர்களுக்கு வந்த மின் கட்டணம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இருவர் மட்டுமே வசித்து வரும் இவர்களின் வீட்டிற்கு கடந்த மே மாதம் மின் கட்டணமாக 59,000 வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த தம்பதியினர் மின் வாரிய அதிகாரிகளை தொடர்பு கொண்டு புகார் மனு அளித்துள்ளனர். ஆனால் இதுவரை தங்களது மனுவிற்கு உரிய பதில் அளிக்கப்படவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் இதுவரை அதிகபட்சமா 7,000 மட்டுமே மின் கட்டணம் செலுத்திய நிலையில் திடீரென 59,000 மின் கட்டணம் வந்தது எப்படி என அவர்கள் விளக்கம் கேட்டதற்கு இதுவரை அதிகாரிகள் எதுவும் தெரிவிக்கவில்லை. இந்நிலையில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு இருவரும் அலுவலகத்திற்கு வேலைக்கு சென்ற போது வீட்டினுடைய மின் இணைப்பை மின்வாரிய அதிகாரிகள் துண்டித்ததாக கூறப்படுகிறது. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். இதனால் தற்போது ஜெனரேட்டர் உதவி மூலம் வீட்டிற்கு மின் வசதி செய்து பயன்படுத்தி வருகின்றனர். மேலும் மன உளைச்சலுக்கு ஆளான இவர்கள் புகார் மனுக்கு இதுவரை மின்வாரிய அதிகாரிகள் உரிய பதில் அளிக்காததால் நீதிமன்றத்தை நாட உள்ளதாக தெரிவித்துள்ளனர். மேலும் உயரதிகாரிகள் தலையிட்டு இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது குறித்து தேவக்கோட்டை மின்வாரிய உதவி செயற்பொறியாளருக்கு நாம் கேட்டபோது அவர் புகார் தொடர்பான உரிய விசாரணை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். தேவக்கோட்டையில் இருவர் மட்டுமே வசிக்கும் ஒரு இல்லத்திற்கு 59,000 ரூபாய் மின் கட்டணம் வந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராதிகா, 59,000 ரூபாய் மின் கட்டணம் என பில் வந்ததால் அந்த குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இது தொடர்பான தகவல்களை நமது செய்தியாளர் பாஸ்கரவேலு வழங்கினார். தகவல்களுக்கு நன்றி பாஸ்கரவேலு.